காட்டவள் ஆயுள் அவன் என்றிருந்தும் யாரோ 7 மணிகளோடு விற்கக்கூடிய குழாவி வந்து யாராய் என்னை வந்தாரா என்னை யாருடைய யார் வந்திருப்பார்கள் காலமா வந்தது கிடையாது. இம்மா காலமா இருக்கிற யாரும் வந்தது இல்ல. ஆமா, இத்தனை காலமா இருக்கிற காவல் யாரா இருக்கலாம்? அதான் பாருங்க நல்லா. ஓஹோ, யார் யாரு இவ்வளவு யாரும் இல்ல. அப்புறம் எங்க ஒரு பொம்மையாட்டுவோ இருள குறிச்சில வந்துக்கிறாங்க. எங்க இஷ்டமாத்துக்க இருள குறிச்சில வந்து மல்லாட்ட பொறுக்கு வந்துருவாங்க கூட. இங்க இருக்கு ஆனா கண்ணாடி போன கண்ணாடி அப்புறம் ஒவ்வொரு கையலை கண்ணியமா கையலாய கண்ணில் ஒரு வீக்கு கூடி 1 மணியாக போல வந்திருக்கிறார்கள். இந்த சண்டாளப்படுவார்கள் என் தாயாதனுடைய நவச்சாலைக்குள்ளே நுழைந்து இந்த பாவிரத்திலேயே அம்மா கைலாய கண்ணிகளா என் தாயாதனுடைய நவச்சாலை அச்சுய தாயே இவ்விடத்தவற்றில் கண்டு விடுங்கள் அப்படி என்று நான் நயமா ஐயே வாய்கள் அம்மா கைலாய கண்ணிகளா இந்த இடத்தை விட்டு கண்டு விடுங்கள் அப்படி என்று நான் சொல்வேன். ஆனால் இந்த படுபாவில் சிவார்த்தை வருமா நாளம் குழந்தைகள் இந்த சண்டால மணிவா சாமி கொடுத்து விடுவார்கள். ஆமா, இவ்வளவு ஏன் இங்க வந்தாலும் அதெல்லாம் ஒண்ணு புரியல. எதுக்கு வந்திருப்பாங்க? ஓஹோ, எதுக்கு இவர்கள் ஏன் வந்தார்கள் தெரியுமா? என் தந்தைக்கு பூஜை செய்யத்தான் என் தகப்பனார் பூஜைக்காக வேண்டி 100 வழியாக வந்திருக்கிறார்கள். இந்த உடல் ஜலத்தில் விளையாடு இந்த படுபாவிற்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் கங்காதேவி. அம்மா கங்காதேவி இவரை கரையேற்றி விடும் என்று சொன்னார். இந்த சண்டாள படுபாவி என்ன செய்வால் தெரியுமா? இவர்கள் விடுமன் தொழுதிட்டு சாமி கொடுத்து விடுவார். நான் என்ன சொல்றேன், என் தகப்பனார் சொன்னார், கண்ணை காத்தவராயா அசம்பாவதி ஏற்பட்டால் தவறுக்குரிய தண்டனை கொடு. அளவுக்கு மீறினா உனக்கு சாபன்னார். என்னடா செய்யலாம் சொல்றேன். நாளைக்கு வரக்கூடாது. ஆமா, இன்றையிலிருந்து வரப்படாது. நம்ம ஞாபகம் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஆமா, இந்த 7 சேலை போட்டு ஒரு மூட்டை கட்டுறோம். சரி, மூட்டை கட்டி 7 குழம்பா போயிட்டு நிறைய மோட்டர் இருக்கு. மோட்டர் இருக்குதா? மோட்டர்ல போய் நல்லா தோச்சி உடம்பு போடும். நல்லா காய வச்சு பொட்டி போடும். மடிக்கிறத மடிச்சு நான் இங்க வாங்கடி, இது வான் சேலையா? இந்த எடுத்துமா நாளைக்கு வராது. நான் இந்த வான் சேலையா? இந்த எடுத்துமா நாளைக்கு வராது. நாளையில இருந்து வராத அப்படின்னு சொன்னா வரவே மாட்டாளுவோம். ஆனா கண்ணேட்டி இவ்வளவு சேலையில துவைச்சி பொட்டு போட்டு கொடுத்தோம்னா கம்யூனிட்டி ஒரு தோத்தி 10 கூட ஒன்னாக போடுவாள்ரா. 10 போடுவா நல்ல வேலையாச்சா? இந்த கூத்தான தொழிலே தேவையில்லை. ஒரு சேலைக்கு 50 ரூபாய் வச்சுக்க. கெஞ்சகத்தை கொடுத்துட்டு விடிய அங்க அண்டு கெஞ்சகத்தை ஏழை காலத்தை கொடுத்துட்டு விடிய ஒரு சேலைக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் கூட வச்சுக்கோ.